ஹாய் காய்ஸ், நீ நம்ம ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம நருட்டோ சீரிஸில் ஏகப்பட்ட வில்லன் கேரக்டர்ஸை பார்த்து இருந்திருப்போம். அந்த வில்லன் கேரக்டரை ஒரு சில பேர் நல்லவனாக இருந்து வில்லனாக மாறி இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு 5 பேர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 5வது பிளேஸை பிடிச்சிருக்கிறது யாருன்னா வேற யாரும் இல்லை, நம்ம ஒரோச்சிமாரு தான். ஒரோச்சிமாருன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் ஷாக்காக இருந்திருக்கலாம், ஏன்டா அவன் நல்லவனாக இருந்தான் அப்படின்னு. பட் ஒரோச்சிமாரு நல்லவன் தான். அதுவும் எந்த அளவுக்குன்னா வில்லேஜுக்காக தான் உயிரை கூட கொடுத்துருவான். அந்த அளவுக்கு நல்லவனாக தான் இருந்திருப்பான். பின்ன எப்படி கெட்டவனாக மாறினா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துமே காரணம் வார் தான். வாரில் அவனோட காம்ரேட்ஸ் அவன் கண்ணு முன்னாடியே இறந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுனாடேவோட தம்பியும் லவ்வரும் இறந்துருப்பாங்க. சோ இது நம்ம ஒரோச்சிமாருக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, தன்னை சுத்தி இருக்கிறவங்க வேற யாருமே சாகக்கூடாது, எல்லாரும் இமோட்டலா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர் எடுத்த முடிவு கரெக்டா தான் இருந்திருக்கும், ஆனா போன பாதை தான் தப்பா இருந்திருக்கும். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இமோர்டாலிட்டி அடையறதுக்காக பல பீப்புள்ஸ் மேல டெஸ்ட் பண்ணி அவங்கள போட்டு தள்ளி இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக இமோர்டாலிட்டி அடையணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர் போக போக எப்படியாவது இமோர்டாலிட்டி அடையணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாரு. இப்படிதான் நம்ம ஒரோச்சிமாரு நல்லவனா இருந்து வில்லனா மாறி இருந்திருப்பாப்புல. இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாருன்னா நம்ம மாதரா தான். மாதரா எந்த அளவுக்கு பெரிய வில்லனோ அந்த அளவுக்கு நல்லவனும் கூட. ஆக்சுவலா மாதராவும் அசிராமாவும் 2 பேரும் சேர்ந்து தான் லீஃப் வில்லேஜே உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஒருவேளை நம்ம மாதராவோட தம்பி சாகாம இருந்திருந்தா நம்ம மாதராவும் நல்லவனாவே இருந்திருப்பான். என்ன ப்ரோ நீ இப்படி சொல்ற, அவன் தம்பி செத்ததுக்கு அப்புறம் தான் லீஃப் வில்லேஜே கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆக்சுவலா மாதராவோட தம்பி செத்ததுக்கு அப்புறம் தான் அவன் எம்எஸ் அவைக்கன் பண்ணி இருந்திருப்பான். அப்படி அவைக்கன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உச்சிகோ ஸ்டோனை ரீட் பண்ணி முழு வில்லனாவே மாறி இருந்திருப்பான். அந்த ஸ்டோன்ல வேற ஒன்னு எழுதி இருந்திருக்கும். ஆனா நம்ம பிளாக் ஜெட்ஸ் தான் பட்டி டிங்கரிங் வேலையை பார்த்து நம்ம மாதராவை முழு வில்லனாவே மாத்தி இருந்திருக்கும். இப்படிதான் நம்ம மாதரா நல்லவனா இருந்து வில்லனா மாறி இருந்திருப்பாப்புல. இந்த லிஸ்ட்ல 3வது பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாருன்னா நம்ம நகட்டோ தான். நகட்டோன்னு சொல்றதை விட பெயின் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க எந்த அளவுக்கு நல்லவனா இருந்திருப்பாங்கன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ப்பா, சண்டையே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அப்படி நம்ம நகட்டோவோட வாழ்க்கை ஸ்மூத்தா சூப்பரா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹன்சவும் டான்ஸவும் ஒன்னு சேர்ந்து நம்ம எய்கோவை போட்டு தள்ளி இருப்பானுங்க. இதை பார்த்து கோவப்பட்டு நம்ம நகட்டோ அங்கிருந்து முக்காவாசி பேரை போட்டு தள்ளி இருந்திருப்பான். நல்லவனா இருந்த நம்ம நகட்டோவை வில்லனா மாத்தினதே நம்ம டான்ஸோ தான். எப்படி அக்கட்சுக்கு ஈவிலா மாறிச்சுன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதை தொடர்ந்து இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாருன்னா இந்திரா தான். இந்திரா யாருன்னா நம்ம சேஜ் ஆஃப் 6 பாத்துக்கு மொத்தம் 2 பசங்க. அதுல ஒருத்தன் பேரு இந்திரா. இந்திராவை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஹக்ரமா கொடுத்த சக்கரா வச்சு நேச்சுரல் எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதே நம்ம இந்திரா தான். இந்திரா சின்ன வயசுல தன்னோட தம்பி மேல பாசமாவும் ஒரு நல்ல பையனாவும் தான் வளர்ந்து வந்துகிட்டு இருந்திருப்பான். அப்படி இருந்து நம்ம இந்திராவை ஒட்டு மொத்தமா மாத்தி இருந்திருக்கோம். பிளாக் ஜெட்ஸு நீ தான் ஸ்ட்ராங், உன்னை தவிர மீதி இருக்கிற எல்லாருமே வீக், அதனாலதான் உன்னை டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை மாத்தி இருந்திருக்கும். அவனும் காலப்போக்கில் அப்படியே சேஞ்ச் ஆயிருந்திருப்பான். தன்னோட பவரை வச்சு என்ன வேணும்னு பண்ணலாம் அப்படின்னு சேஞ்ச் ஆயிருந்திருப்பான். ஏன் இவரை 2nd பிளேஸ்ல போட்டிருக்கோம்னா, நம்ம மாதரா சாசுகே இவங்க எல்லாம் இவரோட ரீஇன்கார்னேஷன் தான். இந்த ஒரு காரணத்தினாலதான் இவர் நம்ம லிஸ்ட்ல 2வது பிளேஸ் பிடிச்சிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது நான் யாருன்னு சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நீங்களே கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. அது யாருன்னா நம்ம ஒபிட்டோ தான். ஒபிட்டோ எந்த அளவுக்கு நல்லவனா நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாகும் போது கூட கர்ணன் மாதிரி கண்ணை கொடுத்துட்டு தான் ஜாவாப்புல. சின்ன வயசுல நம்ம ஒபிட்டோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாம இருக்கிற பாக்குறவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்திருந்திருப்பான். அப்படி இருந்தா நம்ம ஒபிட்டோ ஒருத்தவங்களோட டெத்தை பார்த்து வில்லனா மாறி இருந்திருப்பான். அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒபிட்டோவை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல லைஃப் ஆஃப் ஒபிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு இருந்திருப்போம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதையும் மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஆனா நம்ம ஒபிட்டோ வில்லனா மாறினதெல்லாம் மதராவோட ஒரு பார்ட் ஆஃப் பிளான் தான். ஆக மொத்தத்துல ஆக்மார்க் நல்லவன ஒட்டு மொத்தமா வில்லனா மாத்தி இருந்திருப்பான் மதரா. இந்த லிஸ்ட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணிருக்கோம். உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அந்த லிஸ்ட்டை கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. கடைசியா நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த வீடியோல நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தாலோ இல்ல ஏதாச்சும் பேசாம விட்டுருந்தாலோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை சி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.